ராமேஸ்வரத்தில் +2 படிக்கக்கூடிய அந்த பெண் குழந்தைக்கு நேர்ந்த கொடுமையை நினைக்கிற போது, படிக்கிற போது, பார்க்கிற போது மனம் என்னென்னவோ செய்கிறது. ஆனால் இது ஒன்றும் புதுமையான நிகழ்வு அல்ல. நாள்தோறும் அரங்கேறிக்கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு ஊரில், ஏதாவது ஒரு இடத்தில் இந்த செய்தியை நாம் பேசிக்கொண்டிருக்கிற போது எந்த பெண் குழந்தைக்கு எங்கே ஆபத்து நேர்கிறதோ, எந்த விலங்கு வேட்டையாடி கொண்டிருக்கிறதோ என்ற எண்ணம் தோன்றிக்கொண்டு தான் இருக்கிறது. பெண்கள் முன்னேறிவிட்டார்கள், ஆண்களுக்கு இணையாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்வது வெறும் வாய்மாலம், பொய். ஒரு நாளும் பெண் சமுதாயத்தை ஆண் சமுதாயம் உயர்த்தாது. தையலை உயர்வு செய் என்று சொன்னான். செய்கிறோமா? +2 படிக்கிற பொண்ணு அழகாக பிறந்தது குத்தமாய்யா? இனிமேல் பெற்றவங்கெல்லாம் பிள்ளைகள் அழகாக பிறக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கணுமோ? ஒரு வேலைக்கும் போகாதவன், படிக்காதவன் அவளை லவ் பண்ணுறான். அந்த பிள்ளை வருங்கால கனவுகளோடு பள்ளிக்கூடத்துக்கு போகுது. என் பின்னால் வராத அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட அவன் மீது அன்போ காதலோ கிடையாது. ஒன் சைடு லவ். அவனே சொல்லியிருக்கான் வாக்குமூலத்தில் இன்னைக்கு. இது ஒருதலை காதல். ஒருதலையாக அவளை காதலிச்சேன், என் கூட பேச மாட்டேக்கா, இனிமேல் என்னை பின்தொடர்ந்தால் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அதனால் குத்தி கொண்டுட்டேங்கிறான். குத்தி கொல்ல வேண்டும் என்ற மோட்டிவோடு 2 கத்தி கொண்டு வந்திருக்கான். 2 கத்தி வச்சு குத்திருக்கான் அந்த பிள்ளைய நடு ரோட்டில். எத்தனை கனவுகளை சுமந்து கொண்டு பிள்ளை வாழ்ந்துருக்கோம். இதையெல்லாம் படிக்கிற போது ஏன் இன்னைக்கு இதை பேசுகிறோம்னா, அதே செய்தித்தாளில் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு செய்தி இருக்குது. இந்த செய்தியோட தொடர்புடைய செய்தி இல்லை, ஆனால் இரண்டையும் இணைத்து பார்க்க தோன்றுகிறது. ஒரு தாய் பள்ளிக்கு சென்றிருக்கிற தன் பிள்ளையை பெரிய குழந்தை ஆகிவிட்டால், பருவத்திற்கு வந்து விட்டால் என்று தெரிந்த உடனே வீட்டுக்குள்ளே சிறை வைத்திருக்கிறாள். அந்த பிள்ளை வீட்டுக்குள்ளே 3 ஆண்டுகள் தனி அறையில் அடைக்கப்பட்டிருந்தா. யாருக்குமே தெரியாது. அந்த குழந்தையை காணோம் என்று நினைத்து விட்டார்கள். ஆனால் இப்போது தெரிந்திருக்கிறது, தாய் தான் ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைத்திருக்கிறாள், ஒரு ரூமுக்குள்ளே சிறை வைத்திருக்கிறாள். இந்த தாயின் மனதில் எப்படி இருக்கும் தெரியுமா? இதுபோல் செய்திகளை படிக்கிற போது நம்ம பிள்ளையும் பெரிய பிள்ளை ஆயிடுச்சு, ரோட்டில் போகணுமே, எவனாவது பலாத்காரம் பண்ணிடுவானோ, எவனாவது கொலை பண்ணிடுவானோ, அல்லது காதலுங்கிற பேரில் ஏமாற்றிடுவானோ, இந்த பெண் குழந்தைக்கு ஏன் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் சைக்கவா மாறி மனநிலையை பாதித்து தன் குழந்தையை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வே மேம்பட்டு நின்றதால் அந்த பிள்ளையை வீட்டுக்குள்ளே சிறை வச்சிருக்கிறாங்க. இந்த கொடுமைகள்லாம் ஏன் நடக்குது? இந்த பயலுக்கு என்ன தீர்ப்பு? இவனுக்கு என்ன சொல்ல போகிறாங்க? சட்டம் என்ன செய்ய போகுது? அரசாங்கம் என்ன செய்ய போகுது? இதை வைத்துக்கொண்டு தான் பெண் குழந்தைகள் நாட்டிலே வாழலாமா இல்லை பிறக்கலாமா என்பதற்கெல்லாம் விடை கிடைக்கும்.